முத்து மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, கோர்ட் வரைக்கும் போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டபிள் வந்து மீனா வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால, இப்ப உண்மைய சொல்லிருவோம். நமக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. சோ அவளோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, யாராவது பொய் சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் முத்து சொன்னது 100% எல்லாமே உண்மைதான் சார். என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, அருண்குமார் இவரோட காரை என்னதான் எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் அந்த காரை அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது வண்டியில பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றதுனே தெரியாம நான் நில தடுமாறி போயிட்டேன். அப்போ ஒரு மரத்து மேல போய் இடிச்சிட்டேன் சார். இடிச்சதுல தான் அடிபட்டுச்சு என் கைக்கு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ்ட்ட சொல்ல, இப்போ போலீஸ்க்கு வந்து செம்ம ஷாக். இன்ஸ்பெக்டர் செம்ம கடுப்பாயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்ன அருண்குமார், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க சுயநலத்துக்காக பதவியை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி இப்படி பண்ண போச்சு? நீங்க வந்து பொறுப்பான ஆபீசர், லஞ்சம் வாங்க மாட்டீங்க, நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். இப்போ உங்க சுயநலத்துக்காக நீங்க இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? எந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க இந்த விஷயத்தை பண்ணுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அருண்குமார் தலை குனிஞ்சிட்டாரு. ஏன்னா அருண்குமார் பண்றது தப்பு அப்படின்றது அருண்குமாருக்கே நல்லா தெரியும். முத்துவை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை அருண்குமார் பண்ணாரே தவிர்த்து, இதை தாண்டி ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முத்துவை பழிவாங்கணும், அது மட்டும்தான் அவரோட நோக்கமே தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ இன்ஸ்பெக்டருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்போ நல்லா திட்டுன்னு திட்டுறாரு அருண்குமாரை. ஏன் அருண்குமார் இப்படி பண்றீங்க? உங்க மேல நல்ல மரியாதை வச்சிருந்தேன், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. அதோட இன்ஸ்பெக்டர் விடல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, முத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு. முத்து, என்ன மன்னிச்சிரு முத்து, எனக்கு வந்து நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது. நீ பண்ணது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தது, நீ பண்ணது எல்லாமே வெளியே வந்ததை தவிர்த்து வேற என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது முத்து. நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சார் பரவாயில்ல சார், நீங்க இப்பவாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும் சார், அதுவே எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல, சாரி முத்து, ரியலி ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம இன்ஸ்பெக்டர். ஸோ முத்துக்கு இப்போதாங்க செம்ம சந்தோஷமா இருக்குது. அண்ட் அருண்குமார் மூஞ்ச நேருக்கு நேர் பார்க்கணுமே, ஸோ ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லலாம், இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அருண்குமார் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அந்த விஷயமே நடந்துருச்சு. ஏன்னா இந்த விஷயத்துல வந்து முத்து பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளை மேலும் அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து அப்படியே பூசி முழுக பார்த்தாரு. ஆனா அதே மீறி விஷயம் வெளியே வந்தது அப்படின்றதுனால இப்போ நம்ம முத்துவோட மூஞ்சி அவரால் நேர்களை கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மூஞ்சி அப்படியே ஒளிச்சு வச்சுக்கிட்டாரு. நம்ம முத்து பார்த்தீங்கன்னா கெத்தா போய் அவர் முன்னாடி நின்று, சார் என்னைக்குமே பொய் கேஸ் வந்து ஜெயிக்காது சார், இன்னைக்காவது நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க என் வழியில வராதிங்க அப்படின்ற மாதிரி தான் முத்து சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் இதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. ஏன்னா ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யார் வந்தாலும் நான் அதை ஒரு கேஸாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முத்து பாத்தீங்கன்னா கெத்தா வெளியே போறாரு. ஏன்னா அருண்குமார் முன்னாடி தான் கெத்தா நிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு இல்லையா, அந்த விஷயம் நடந்துருச்சு. ஸோ இப்போ முத்து வந்து பேசியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கான். நான் இவர் மேல கேஸ் போட போறேன், நான் வந்து இவர் சும்மா விட மாட்டேன், என் மேல போய் கேஸ் போட்டார் அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது, நான் இவர் மேல கேஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்கலாம். ஆனா முத்துவுக்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியல அப்படின்றதுனால முத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுக்கு பதில் முத்து வந்து அந்த இடத்துல பொறுமையா தான் போறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதான் முத்து நினைக்கிறாரு. ஆனா அதுதான் கிடையாது. இதுக்கப்புறமும் இதே மாதிரி பிரச்சனை திரும்ப திரும்ப வரதான் போகுது. பட் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றது இப்ப வரைக்குமே தெரியல. பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இனிமேல் கார் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. அது போட பார்த்தீங்கன்னா முத்துவோட காரையும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் முத்துவோட காரும் அவர் கைக்கு கிடச்சிருச்சு. ஸோ எல்லாமே பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுதான் எண்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அருண்குமார் எங்கேயாவது பார்த்தார் அப்படின்னா வம்பளுக்கு தான் செய்வார். அவர் சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டார், இவர் சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ காரெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனால் இந்த கதையை சொல்லணும்ல, ஏன்னா எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, அதை எல்லாருக்கிட்டையும் சொன்னா தானே இவருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்போ முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிட்டாரு. கூப்பிட்டு வச்சுட்டு ஏற்கனவே எப்படி கதை சொல்லுவாரோ அதே கதையை தான் ரிப்பீட்டடாக இந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த விஷயங்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை, அங்கே நடந்த விஷயங்களை தான் சொல்றாரு. எப்பா காரெல்லாம் வாங்கிட்டு வந்து அண்ணாமலை கேட்கிறாரு, என்னப்பா காரெல்லாம் வாங்கிட்டியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல,
அப்போ அண்ணாமலை கேட்கிறாரு, என்னப்பா சொல்ற, இது வந்து பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா நீ என்ன சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் முத்து வந்து கெத்தா சொல்றாரு, ஆமாப்பா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி மீனா நிரூபிச்சிட்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்ற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்பா இப்ப வரைக்கும் எனக்கே தெரியாது என்ன நடந்துச்சுன்னு, நீங்க மீனா கிட்டே கேளுங்க, மீனா சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா வந்து அங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இல்ல மாமா, நான் போய் உட்காந்துருந்தேன், அப்ப அந்த கான்ஸ்டபிள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த டிரைவர் சொன்னது உண்மைதான்ப்பா, கார்ல பிரேக் பிடிக்கல, சோ பிரேக் பிடிக்காம போய் மரத்துல போய் மோதிட்டேன், அப்ப எனக்கு கையில அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அதுல இருந்தே கண்டுபிடிச்சிட்டேன் அது இவரோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பொறுமையா போய் நான் பேசினேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களும் கன்சீவா இருக்காங்க அப்படின்னு வேற சொல்றீங்க, ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா, அல்லது பொய் சாட்சி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் மாமா. அவனு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவரையும் மீறி உண்மை சொல்ல வேண்டியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு. அதனாலதான் மாமா அவர் உண்மை சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர்மா, நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல, நீ வந்து இவன் கூட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அண்ணாமலை அப்பயும் வந்து முத்துவுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் அந்த போலீஸ் கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதப்பா, நீ உண்டு உன் வேலை உண்டு அப்படின்னு மட்டும் இரு, தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனைக்கும் போகாத, நீயும் போலீஸ்காரங்களை பகச்சிக்காத, ஏன்னா அவங்களுக்கு தான் அடிக்கொராடி பிரச்சனை வரும். ஸோ அதனால நீங்கள் அவங்க விஷயத்தில் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானாவாப்பா பிரச்சனைக்கு போனேன், அதுதான்ப்பா என்ன தேடி வருது, நானா எந்த பிரச்சனைக்கு போகலப்பா அப்படின்ற மாதிரி முத்து நியாயமான சொல்றாரு. ஆனா இவர் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முத்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதுக்கு நேர்மாறு தான் செய்வாரு. இப்ப வரைக்கும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனாலதான் அண்ணாமலைக்கு முத்து மேல ஒரு சின்ன நம்பிக்கை கூட வர மாட்டேங்குது. ஆனால் முத்துவை ரொம்பவே பிடிக்கும், அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போகிறாங்க, எங்கே போய் இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இனி வர எபிசோடில் தெரியும். சரிங்க, இப்போ கதை அதோட கண்டினியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியை பற்றின விஷயங்கள் இப்போ வெளியே வரப்போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி ஆயில் டேங்கில் தான் லீக் ஆகிருந்திருக்கு, ஆயில் ஃபுல்லாக கொட்டி இருந்திருக்கு, கொட்டினதால தான் பிரேக் வயர் வந்து இந்த மாதிரி அந்த போயிருக்குதுப்பா, அதனால தான் கார் பிரேக் பிடிக்காமல் போயிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாப்பா, அந்த ஆயில் டேங்கை வந்து கண்டிப்பாக கார் சாவி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுப்பா, யாரோ கார் சாவி எடுத்து கொடுத்துருக்காங்க, யாரோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்ல, அப்போ தான் அண்ணாமலைக்கு பெரிய ஷாக். ஏன்னா இது வரைக்கும் கூட அண்ணாமலை வந்து ஷாக் ஆகலை, இப்போ தான் அண்ணாமலை பெரிய ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிற, வீட்டில் இருந்து தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து சொல்கிறாரு, ஆமாப்பா யாரோ வீட்டில் இருந்து என்ன பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளையாக பார்க்குறாரு. முக்கியமாக வந்து விஜயாவை பார்க்குறாரு அண்ட் ரோகிணியை பார்க்குறாரு. ஏன்னா முத்துவுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும், அந்த 2 பேரும் வம்பெடுத்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியோட ஆட்கள் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ சிட்டி இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னா சிட்டிக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா இந்த வீட்டில் இருந்து, ஏன்னா சிட்டியோட பழக்கமாக இருக்கிறது யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ரோஹிணி தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹிணி இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க அல்லது ரோஹிணி இந்த விஷயத்தில் வந்து முழுசாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது முத்து வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிருவாரு. சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும், முத்து கண்டுபிடிக்காமல் இருப்பாராம். ஸோ ரோஹிணியை பார்த்தே எல்லா விஷயம் பேச, அப்போ ரோஹிணி கேட்குறாங்க, ஏமீனா உங்கள் புருஷன் வந்து என்னையே சொல்கிற மாதிரி சொல்கிறான், நான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் ரோஹிணி நீங்கள் பதறீங்க, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஏன் முந்திக்கிட்டு பதறிக்கிட்டு ஓடி வர்றீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அப்போது ரோகிணி ஷாக்ல இருக்காங்க, எங்கடா இது உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோ, இல்லை அப்படின்னா நம்மளே உண்மையை உளறிடுவோமோ, இவங்க அடுத்தடுத்து ஏதாவது கொஸ்டின் இல்லை அடுத்தடுத்து ஏதாவது கேட்டாங்கன்னா நம்மளே வாயை திறந்து உண்மையை சொல்லிடுவோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பயம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் அப்படி முத்து கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல, அதான் நிதர்சனமான உண்மை. முத்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல 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 அவங்களுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அட பாவிகளா நம்ம சிக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ரோகிணிக்கு வந்து கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக டப்பா டான்ஸ் ஆடிடும். ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறதே தர்ம சங்கடம். ஸோ இதில் போய் முத்து விஷயத்தில் வந்து அவங்க தலையிட்டு இருக்காங்க, முத்துவுக்கும் அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதுக்கப்புறம் இருக்கவே முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால ரோகிணி வந்து இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் முத்து விஷயத்தில் அவங்க நிச்சயமாக எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க ஈஸியாக, ரோகிணி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க, ரோகிணி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப எளிமையாக எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படின்றதுனால இதுக்கப்புறம் ரோகிணி எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிகிட்ட வந்து கேட்குறாங்க, ரோகிணி வந்து எனக்கு தெரியாது நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, நான்லாம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வாக்குவாதம் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது. அப்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா, எனக்கே 1008 பிரச்சனை
பிரச்சனை இருக்குது. இதில் வந்து ஆன்ட்டி கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கும்போது நான் முத்துவை பழி வாங்குறதுக்காக கார்னியில் மாட்டியிருந்த கால் சாவி எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டே கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் மேலும் இவங்க மேலே சந்தேகமாக வருது. முத்து டக்குன்னு கேட்குறாரு, நான் காணியை வந்து கார் சாவி அங்கே மாட்டினேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க ரோகிணி வந்து ஜர்க் ஆகிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் அந்த டைம் சமாளிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே சாவி அங்கே தானே மாட்டியிருக்கும், ஸோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் முத்துவுக்கு ஹெவியாக சந்தேகம் இருக்குது ரோகிணி மேலே. ரோகிணி தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க, ரோகிணி தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சந்தேகம் வந்து அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது நம்ம முத்துக்கு. ஆனாலும் அவர்கிட்ட ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு செவி வழி செய்தி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆதாரம் அப்படின்றது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஒருவேளை ரோகிணி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து நம்புறாரு. ஏன்னா வாய்ப்பு இருக்குது, ரோகிணி அப்படி செய்யக்கூடிய ஆளு தான் அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவர் நம்புறாரு ரோகிணி இந்த விஷயத்துல தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமே ரோகிணியோட உண்மையான முகம் என்ன, எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் அது நடக்குமா அப்படின்றது தாங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாமே பாருங்களேன் ரோகிணிக்கு சாதகமாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ரோகிணி மட்டும் இப்போ வரைக்கும் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மாட்டுறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும், அல்லது மாட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமே அவங்க மாட்டணும், அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரணும். ஏன்னா ரோகிணிக்கு பின்னாடி பயங்கர மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றப்ப அது ரொம்ப கம்மி தான். பட் தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்தால் தான் ரோகிணி பற்றின உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வரும். இல்லை அப்படின்னா ரோகிணி வழக்கம் போல் அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இவங்க வேடிக்கை பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். எது நடந்தாலும் சரி வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. நிச்சயமாக அவங்க வந்து மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை தான். எல்லாருக்குமே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க பாட்டுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிரச்சனை பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொல்யூஷனே கிடைக்காம அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை. ஸோ அதனால சீக்கிரமே இந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுக்கு நம்ம ரோகிணி மாட்டணும். ரோகிணி மாட்டினா மட்டும்தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும். ஏன்னா முத்துவுக்கு வந்து இப்போ அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டி இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து வம்பளத்துட்டு போன 2 அடியாட்கள் வந்து சிட்டியோட ஆட்கள் அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது முத்து அடுத்து என்ன பண்ண போறாரு? ஏன்னா அதுதான முக்கியமான விஷயம். முத்து எப்படி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போறாரு? இவங்க ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இவங்களோட நோக்கம் என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தது பெரிய பிளான். முத்து கொலை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க. இது வரைக்கும் அப்படி இல்லைனாலும் இப்போ முத்துவை கொலை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது முத்து அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சும்மாவே விடக்கூடாது, போய் வந்து பனிஷ் பண்ணணும். அவங்க யாரு, என்ன ஏது, எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றத எல்லாமே பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது தனி ட்ராக்ல ஒரு தனி பிரச்சனையா போய்கிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இது மட்டும் தனி பிரச்சனையா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீட்டுக்கு தான் போகிறாங்க. 2 பேருமே ஒரு வீட்டு மருமகன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கிறது நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது வழக்கம் போல் 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க, மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணிக்கிறீங்க, இதை தாண்டி வேறு என்ன நடக்க போகுது, எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கே வந்து கொஞ்சம் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரமே அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த கதைக்குள்ளே நகர்ந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ரோகிணி பற்றின விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது, வெளியே வராத விஷயங்கள். அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ரோகிணியை மாட்டி விடுறதுக்கான அடுத்த பிளானை போட்டான். ஏன்னா ரோகிணி கிட்டே இப்போ ஒரு செயின் கொடுத்துருக்கான். அந்த செயின் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா விலை போகுமா. ஆனால் 1.5 லட்ச ரூபாய்க்கு ரோகிணிக்கு கொடுக்குறான். அப்படிங்கும்போது ரோகிணி வந்து கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். இல்லை சிட்டி இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வாங்கி விற்கிற மாதிரிலாம் கிடையாது, நோ ஐடியா அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், தப்பிக்க பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இவங்களுக்கும் பணத்தாசை இருக்கு இல்லையா, அந்த செயினை வச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா இவங்களுக்கு தேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த செயினை வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு 1 லட்ச ரூபா லாபம்ல. ஸோ அதனால நம்ம வித்யா கிட்ட சொல்லி முருகன்ட்ட எனக்கு பணம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி முருகன்ட்ட நம்ம வித்யா பணம் கேட்டு வாங்கி கொடுத்தா இவங்க அந்த செயினை சிட்டிட்ட 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கின வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க, வாங்குற வரைக்கும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த செயின் வந்து இவங்க விற்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் இவங்க வந்து மாட்ட போறாங்க. ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாட்ட போறாங்க. அந்த செயினை விற்க முயற்சி பண்ணுவாங்க அல்லது கழுத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த செயினோட உரிமையாளர், இது வந்து என்னோட டிசைன் ஆச்சு, இது என்னோட செயின் ஆச்சு, எப்படிமா உன் கைக்கு கிடைச்சது, நீ தான் திருடுனியா அப்படின்னு சொல்லி ரோகிணி கூட சண்டை போடுவாங்க. அப்போ ரோகிணிக்கு என்ன பண்றதே தெரியாது. ஏன்னா இவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ வெளியவும் சொல்ல முடியாது நான் இந்த மாதிரி வாங்கினேன்,
இவங்க கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சிட்டியால் ரோஹிணிக்கு அடுத்து ஒரு பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலையாவது அவங்க மாட்டணும், அசிங்கப்படணும். ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க திருந்தலை அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டாங்க. ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தாங்க ரோஹிணி வந்து மாறுவாங்க, அண்ட் ரோஹிணி வந்து திருந்துவாங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு தப்புக்கு மேலே தப்பு அடிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதுல்ல. யார் நம்மளை கேட்டுருவா? என்ன செஞ்சிட முடியும் இவங்களால? முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா, நீங்களாம் நான் பார்த்துருவோம்டா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க ஒரு மமதையில தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் என்னடா ஆளு, நான் தாண்டா கெத்து அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பட்சத்தில் அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணி பற்றின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணும். ரோஹிணியோட உண்மையான முகம் என்ன, அவங்க ஏன் எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க? ஏன்னா காரணம் இல்லாமல் யாரும் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹிணி பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் தான் என்ன, அவங்க உண்மையிலே இந்த வீட்டு மருமகள் தானா? ஏன்னா இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறையா விஷயத்தில் வந்து பிராடு, பித்தலாட்டம், பொய் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேர்மையா இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட பண்ணது கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பா ஒரு தரமான சம்பவமா இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகள் தான் வளர்ந்துகிட்டே போகுமே தவிர முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும். அதை தாண்டி இவங்களால எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியாது. பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை பின்னாடி ஓடு, அதை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து ரோஹிணியை வந்து அவங்க கவனிக்க மறந்துடுவாங்க. பார்க்கலாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்துல ரோஹிணிக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவாவது முத்து வந்து கண்டுபிடிக்கணும் ரோஹிணி என்ன தப்பு பண்ணாங்க, சிட்டிக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹிணி இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதே முத்து வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அண்ட் முத்து வந்து இதுக்கு அடுத்த லெவலுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகணும். இந்த லெவலுக்குள்ளே முடிச்சுட்டு ரோஹிணி வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதோட இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அது ரோஹிணிக்கு தான் நல்லது. ரோஹிணி வந்து அதோட ஜாலியா இருப்பாங்க. நமக்கு என்னப்பா, நம்மளை யாரும் எதுவுமே கேள்வி கேட்கல, நம்ம ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அந்த சந்தோஷம் நிலைக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா ரோஹிணி இப்போ வரைக்கும் முத்துவா இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் துரோகம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னா முத்து மீனா நல்லா இருக்கக்கூடாது, இது மட்டுமே தன்னோட முழு நேர நோக்கமா வச்சுட்டு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வந்து நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா அது முக்கியமாக நடக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. ரோஹிணி அடுத்து வந்து உஷாராயிருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி ஏதாவது வீட்டில் உள்ளவங்க எதிராக ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ரோஹிணி செய்ய மாட்டாங்க. சிட்டிகிட்ட போய் சிட்டி கூட சண்டை போடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, ஒன்னால தான்டா இப்போ மறுபடியும் எனக்கு பிரச்சனை, உங்களுக்கு உதவி செய்ய போய் சிட்டி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு, ஏன்னா முத்து நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்றத கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்சம் தான், அதையும் மட்டும் அவன் கண்டுபிடிச்சிருந்தான் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, என் கதை இதோட முடிஞ்சிச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது சிட்டி. ஸோ அவ்வளோதான், என்னோட சாப்டர் க்ளோஸ். அப்புறம் வந்து நான் மாட்டிக்கிடுவேன். ஏற்கனவே வந்து என் மேலே அந்த வீட்டில் சுத்தமாக மரியாதை கிடையாது, நம்பிக்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஒரு தடவை மாட்டினேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டிலேருந்து என்னை அடித்து துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தெருவுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால சிட்டி இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என் விஷயத்தில் தலையிடாதீங்க, என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரோஹிணி கிட்ட பணம் கறக்கணும், இது மட்டும் தான் அவனோட எண்ணம். ஸோ ரோஹிணி கிட்ட பணம் கறக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான், அடுத்து என்ன பிளான்னாலும் பண்ணுவான். ஸோ ரோஹிணி பண்ண தப்புக்கு அவங்களுக்கு சுற்றி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது திருந்த மாட்டாங்க, சத்தியமாக அவங்க திருந்த மாட்டாங்க. நம்ம எதிர்பார்க்க வேணாம் ரோஹிணி திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருந்துவாங்க, இல்லை அப்படின்னா அதுக்காக வருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து கிரிமினலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது, நம்ம இந்த விஷயத்துலேருந்து திருந்திடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திருந்த மாட்டாங்க. இதுதான் ரோஹிணியோட குணம். ரோஹிணியோட குணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரை வேணால் பழி கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மற்றபடி யார் கேடு கட்டு போனாலும் அவங்களுக்கு அதை பற்றின துளி கூட அக்கறையே கிடையாது, கவலையும் கிடையாது. இதுதாங்க ரோஹிணி அப்படின்றதுனாலே ஒரு வன்ம குடவுன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வன்மத்தை மட்டும் கக்கக்கூடியவங்க தான் ரோஹிணி. ஸோ ரோஹிணி இதுக்கப்புறமும் முத்து விஷயத்துல தலையிடுறாங்க, அப்போ முத்து மீனாக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல். ஏன்னா முத்து இதுக்கப்புறம் அலர்ட் ஆயிடுவார். முத்துவுக்கு இதுக்கப்புறம் தெரியும் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க ரோஹிணி தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அதனால நம்ம முத்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் அடி வெளுத்து விடணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. அண்ட் அதுக்கப்புறம் சிட்டி இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க அப்படின்றத அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த விஷயத்த சாதிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க
இதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் பார்த்த அந்த விஷயங்கள விட, இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் தான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சம்பவமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துவுக்கு வந்து இப்ப சந்தேகம் வந்திருக்கு நம்ம ரோகிணி மேல. அப்போ ரோகிணிய இதுக்கப்புறம் எப்படி வந்து சிக்க வைக்கலாம்? ஏன்னா ரோகிணி தான் இந்த எல்லா விஷயமும் பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆதாரத்த திரட்டணும். அப்ப ரோகிணிய வந்து இப்போதைக்கு மன்னிச்சு விட்டாலும், ஏன்னா ரோகிணிக்கு வந்து வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி இருந்தும் ரோகிணிய வந்து நம்ம முத்து மன்னிச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா மீண்டும் அவங்கள மன்னிச்சு விட்டா, தனக்கு பிரச்சனை அப்படின்றத முத்து புரிஞ்சுகிட்டு, ரோகிணிய எப்படி வந்து சரி கட்டணும், எப்படி வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, நம்ம முத்து செயல்படுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் இனி நடக்க போற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம மீனா சொல்லிட்டாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு சீதாவுக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அருண்குமார் தான் அப்படின்ற விஷயம் தெரியல. அருண்குமார் தான் முத்து கூட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு மாமா கூட அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருண்குமார் வந்து இப்ப வரைக்கும் கிரிமினல் கிடையாது. அவர் வந்து நல்ல மனுஷன் தான். அத இல்லன்னு சொல்லிட முடியாது. பட் முத்து விஷயத்துல மட்டும் தான் அவர் ஒரு கெட்டவரா மாறிக்கிட்டு இருக்காரு. முத்துவ பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்றதுல அவர் வந்து ரொம்ப ரெடியா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து பிச்சு உதர்றாரு ஆக்டிங்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருண்குமார் பண்ற பெரிய தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட பதவியை துஷ்பிரயோகம் பண்றது. அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, ஸோ அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா ஏற்புடையதே கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. அருண்குமார் இனி அடுத்து செய்யப்போற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் ரொம்ப எளிமையா இருக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் அருண்குமார் எப்படி வந்து இந்த குடும்பம் ஒண்ணு செய்ய போகுது. ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பகைச்சுக்கிட்டு, முறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே ஃபேமிலி, எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்றது தான் இங்க பிரச்சனை. ஸோ இப்ப தனித்தனி ஃபேமிலி, தனித்தனி குடும்பம் அப்படின்றது வேற. இப்ப எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்றதுனால, அவ்வளோ ஈஸியா வந்து இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க எதுவுமேமோ. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சிக்கல் நடக்குது, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அது வந்து இப்படியே சுத்தி, 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 சுத்தி தான் வருமே தவிர்த்து, அதுக்கு வந்து முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் பிரச்சனை அப்படின்ற விஷயம் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டு, அருண்குமார், முத்து 2 பேருமே சேரணும். 2 பேரும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ, அது எல்லாமே பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. நிச்சயமா அருண்குமார் வந்து சேருவார் நம்ம முத்து கூட. ஏன்னா முத்து அப்படிப்பட்ட மனுஷன் தான். முத்து வந்து ஒரு சூப்பர் கேரக்டர். முத்துவ பத்தி அவருக்கு இன்னும் தெரியல. ஸோ தெரிய வந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா இதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.